எப்படி இருந்த நாடு இந்த தமிழ்நாடு? இன்னைக்கு எத்தனை கொலை, ஒரு நாளைக்கு எத்தனை கொலை, பெண்களுக்கு என்னென்ன விதமான பாலியல் தொல்லைகள் கொடுக்கணுமோ அத்தனையும் நடக்குது. ஒரு பொம்மை முதல்வர் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரில, ஒரு இலவும் தெரியல, எல்லாத்துக்கும் ரீல்ஸு சட்டசபையில் ரீல்ஸு, குழந்த பிறந்தாக்கா அந்த அமைச்சர் குழந்தைய கொண்டு போய் சட்டசபையில் போட்டு தொட்டிலில் ஆட்டி அதுக்கு ஒரு ரீல்ஸு, என்ன புரோட்டோக்கால்னு தெரியாமல் அதுக்கு ஒரு ரீல்ஸு. ஐயோ! என்ன செய்கிறதுன்னே தெரில. எப்படி இருந்த ஒரு அறிவாளியாக இருந்த ஒரு தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து எல்லாரும் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு இந்த மக்களை தரந்தாழ்த்தி விட்டது இந்த நடிகருடைய ஒரு பட்டாளம். பேத்தி சொன்னா, பேரன் சொன்னான்னு சொல்லிட்டு உங்கள் அறிவுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன எனக்கு வயித்தெரிச்சலாக இருக்குது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம்? என்ன ஒரு இலவும் தெரியலை. உட்காந்துக்கிட்டு ஷோ ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண்கள் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வர நமக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. இவர் தான் ஸ்டாலின் அங்கிள், முதல்வர் அங்கிள், இப்போ நாங்கள் கூப்பிட்றோமே விஜய் அங்கிள், நீங்கள் என்ன அங்கிள் பண்ணுறீங்க? சோத்தை கட்டிக்கிட்டு போய் உட்காந்து ரீல்ஸ் போட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடுறீங்க, அதானே? தைரியம் இருக்கா அங்கிள் உங்களுக்கு? விஜய் அங்கிள் தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஒரு நியூஸு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கா? எவ்வளோ கேடுகட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாதிரியா இருக்குது? உத்தரப்பிரதேசம் மாதிரி இருக்குது, குஜராத் மாதிரி இருக்குது, பீகார் மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் அன்றைக்கி பார்த்து சிரிக்கிறாங்க. ஏண்டா நல்லா இருந்த நாட்டில் இப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கீங்களா ஓட்டை போட்டு அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. வடக்கனுங்க சிரிக்கிறானுங்க. கேவலமாக இருக்குது. இந்த ஓட்டு போட்ட அத்தனை பேரையும் அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா? வர்ற ஆத்திரத்துக்கு வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம். உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க. இந்த நாடு எவ்வளோ உச்சத்தில் இருந்துச்சு, எவ்வளோ கட்டமைப்போட கொடுத்துருந்தாங்க. ஏதாச்சும் தப்பாக ஆட்சி நடக்குதுன்னா சுட்டி காட்டலாம். அதை விட்டுட்டு இப்படி பண்ணி ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கட்டமைப்பை உடைச்சி வச்சுருக்கீங்க. நாதாரிங்களா? சை கருமம். இனி வரும் காலங்காச்சும் திருந்துங்க. இப்போ இந்த திருப்பி சீமானை கொண்டு வருவான், திருப்பி அண்ணாமலையை கொண்டு வருவான்ட்டு ஆடாதீங்கன்னுக்கிட்டு. யாருக்கு 75 வருஷ பாரம்பரியம் இல்லாத ஒருத்தனா இந்த தமிழ்நாட்டை புரிஞ்சிக்க போகிறாங்க? தயவு செஞ்சு பகுத்தறிவை கொண்டு யோசிங்க.